Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிளான டிசைன்ஸ் தான் வந்து ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வீக்லி எப்படியோ ஒரு 5 or 6 ப்ளவுஸாவது வந்துடும். அதுவும் அந்த சிம்பிள் டிசைன்ஸ் தான். கிராண்ட் ப்ளவுஸுங்கிறது மந்த்லி 1 வைஸ் 2 வைஸ் அப்படி தான் வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் டிசைன் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அக்கா 2 டேஸில் போட்டு கொடுத்துருங்க, 1 டேஸில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. சேம் நீங்கள் நிறைய இதே டிசைனே என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இது நான் பண்ணுறதில்ல, அவங்க எனக்கு இதுதான் போதும், இதுவே போதும்க்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அதே மாதிரியே நான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் எப்பயும் போல் சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் இந்த சாரியோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாச க்ரீனு, ஒரு மாதிரி லைட்டு பாச க்ரீனு. ஸோ அதில் தான் வந்து நான் இந்த லோடிங் ஸ்டிச்சு, 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி அவுட்லைன் சுகர் பீடு, ஸோ இது மாதிரி பண்ணியிருக்கேன். த்ரெட் லோடிங் வந்து சாரீ கலரு வேணுன்றதுக்காக இதில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன இதே டிசைனே போடுறீங்க, இந்த மாதிரி மாடலே போடுறீங்க அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. என்னென்னா எனக்கு வந்த ஆர்டரை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம ப்ளவுஸுக்கு ரேட் ஃபிக்ஸிங்கோட வீடியோ சொல்கிறதுனால உங்களுக்கு எல்லா ப்ளவுஸுக்குமே ரேட்டு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய கிராண்ட் இருக்குது, இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிச்சுட்டு அது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7 ப்ளவுஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாமே நான் கொஞ்சம் வந்து கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்களோ அதை அப்படியே போட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த 7 ப்ளவுஸ்லேயும் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சாண்டில் ப்ளவுஸ் மட்டும் கிராண்டாக பண்ணி கொடுத்துருந்தோம், வித் ப்ரைஸோடு நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ எல்லா ப்ரைஸுமே வந்து ரீசனபிள் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற ப்ளவுஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் கேட்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா டவுட்ஸுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து என்னை கேட்டிருந்தாங்க, அக்கா நான் வந்து ஷாப் வைக்கலாமா, எங்கள் வீட்டில் வைக்க சொல்கிறாங்க, வச்சா வந்து ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ஷாப் வையுங்கப்பா. ஏன்னா இப்போ இருக்கிற பிஸ்னஸ் காம்படிஷனில் ஷாப்புன்னு ஒன்று வச்சு நீங்கள் வச்சாதான் கொஞ்சம் ஓரளவுக்காவது நம்ம தெரியும், ரீச் ஆகும். இல்லைனா ஷாப்பு இல்லாமல் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீடியோஸ் நிறையா போடுங்க. நம்ம யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க. ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் ரீச் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் ஷாப் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பொட்டிக் ரேஞ்சில் இருக்கும். நான் வந்து வீட்டில் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து 2011 தான் இந்த ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பசங்க வந்து சின்ன பசங்களாக இருந்தாங்க. அவங்கள வீட்டில் இருந்தே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த பிஸ்னஸே எடுத்தேன். சும்மா யதார்த்தமாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து அந்தளவுக்கு காம்படிஷன் கிடையாது இந்த ஒர்க்கில். 2011 பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இருந்தது, ரீச் ஆகிடுச்சு. என்னோட பழைய கஸ்டமர்ஸு இன்னும் வராங்க, நான் அவங்களுக்கே வந்து பண்ணி தரதுனால எனக்கு தெரியல. ஸோ புதுசாக பண்ணுறவங்க ஆர்டர் வரல நமக்கு அந்த அளவுக்கு அப்படின்னு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் போடுங்க, யூடியூப்பில் வீடியோ போடுங்க. டைம் பார்க்காதீங்க, நைட்டு பகலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ரீச் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் என்னோட இது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடை வைக்கிற சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் கடை வைங்க. இல்லை கடை வைக்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னா கடை வைக்காதீங்க. வீட்டில் இருந்தபடி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஐடியா வந்து பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் போடுங்க. நீங்கள் ப்ளவுஸ் வீடியோ தான் போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஏதாவது மேக்கிங் பண்ணுற வீடியோஸ் போட்டுக்கிட்டே வாங்க. திடீர்னு அதுலேருந்து உங்களை யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க ஆர்டர்ஸ், அதில் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த வீடியோஸ் போடுங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கட்டாயமாக ஆர்டர்ஸ் வரும். மோஸ்ட்லி வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வர்றது எல்லாமே என்னோட பழைய கஸ்டமர்ஸ் தான். நியூ கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பழைய கஸ்டமர்ஸ் தான் நான் இன்னும் இந்த 10-15 இயர்ஸாக வந்து நான் பண்ணி கொடுக்குறது எல்லாமே மோஸ்ட்லி பழைய கஸ்டமர்ஸ். புது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களாம் வந்து வருவாங்க, நிறைய இடத்துல விசாரிப்பாங்க, பட்ஜெட் கேட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் ஓகே இந்த பட்ஜெட் நல்லா இருக்குது, உங்களோட குவாலிட்டி நல்லா இருக்குது, மெட்டீரியல் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போடுறவங்களும் இன்னமும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி கலந்து தான் வருவாங்க. ஸோ நிறைய காம்படிஷன் இருக்குது ஆரியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா, சரியா? அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2000 வாங்கியிருந்தேன். கஸ்டமருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாரியோட கலர் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த சாரி பாச க்ரீனும் இந்த ஒரு
மாதிரி ப்ளூ கலர் வித் க்ரீன் மிக்சிங் ஆன மாதிரி இந்த ப்ளவுஸு. ஸோ நல்லா இருந்தது இந்த ப்ளவுஸ் காம்பினேஷனும் அந்த சாரியோட காம்பினேஷனும். ஹேங்கிங்ஸ் நான் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து போட்டு கொடுக்கறது தான் எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்கே தெரியும். இந்த சிம்பிளான டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஓகேவா, நான் சொன்னது ஷாப்பா இல்லை வீடா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அது உங்களோட ஐடியா தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல், சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான ப்ளவுஸை சந்திக்கலாம். பை 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 பை.